கோபுரத்தில் ஒரு நிலையம் குடவர வாசல் ஒரு நிலையம் மண்டபத்தில் ஒரு நிலையம் மணி மண்டபத்தில் அங்கே ஒரு நிலையம் வாரையடி சுடலை கிட்டா மண்டபத்தில் அங்கே ஒரு நிலையம் திரவியத்தில் ஒரு நிலையம் வாரையடி சுடலை கிட்டா மண்டபத்தில் அவருக்கு ஒரு நிலையம் சாத்து கதவில் தானே ஒரு நிலையம் சந்தனக்காலில் மறுநிலையம் தேரடியில் ஒரு நிலையம் திரவியத்தில் ஒரு நிலையம் சிரவியத்தில் ஒரு நிலையம் பாறையடி அந்த சுடலை கிட்டா சுடுகாடில் ஒரு நிலையம் கரையதில அவருக்கு மறுநிலையம் அட மடப்பள்ளி வாசலில மாயாண்டிக்கு ஒரு நிலையம் 21 நிலையமாதை பாறையடி பாறையடி சுடலை ஈசனுக்கு ஏன் அப்பன் மாயாண்டி 21 நிலையத்தை தேடி உண்ணும் பிள்ளை போல் திரவியத்தை காட்டிருக்கிறார். மாயாண்டி சுடலையுடைய காவலானது நம்பிக்கை இருக்கணும். ஏன் நம்பிக்கை இருக்கணும்? நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை எதுவும் இல்லை. நம்பிக்கை இருந்தால் தும்பிக்கையான் துணை இருப்பார். நம்ம அம்மா பகவதி அம்மா நமக்கு இத்தனை திரவியத்தையும் கொடுத்திருக்கா. நாம அத கண்கள் இமைகள் காத்தது போல காத்திருக்க வேண்டும் என்று வாரையடி சுடலை ஈசனானவர் திரவியத்திலே எப்படி இருக்கிறா? ஓங்கன கையி உருவிய வாளோடு கண்கள் இமைகள் தட்டாமல் அப்படியே காத்திருக்காரு. இமைகள் தட்டினா கூட யாராவது வந்து விடுவார்கள். கல்வன் பெருசா காப்பான் பெருசா? நம்ம காத்துக்கிட்டு இருக்கவங்க லைட்டா திருட உடனே உள்ள வந்துருவாங்க. அதே மாதிரி மாயாண்டி சுடலையுடைய காவலில் பாறையடி சுடலை ஈசனுடைய காவலில் காவல் பெரிய காவலாகவே இருக்கிறது. மலையாள தேசத்தில மாயாண்டி பேரை சொன்னா மலையாளமே நடுங்கும். சுடலையுடைய காவலில் கட்டு நல்ல கருவேலமோ ஓ
சுடலுடைய காவலிலே காகம் பறக்காது கருக்குருவிலாந்தாடு சிட்டு பறக்காது திருக்குருவிலாந்தாது அட்டஞ்சொலிக்காடு அசல் காற்று வீசாது. ஆமையா யார் பேரை சொன்னா? மயாண்டி சுடல பேரை சொன்னா நம்ம அண்ணாச்சி குடத்துக்கார அண்ணாச்சியெல்லாம் அவர் ஊர்ல போய் அவர் பேரை சொல்லணும். காமனா ஊர்ல ஒரு தென்னந்தோப்பு வச்சிருக்காவோ, காவல நிக்காவோ. இவர் காவலுக்கு முன்னாடி 500 தேங்காய் காய்ச்சுது. இவர் என்னைக்கு காவலுக்கு போனாரோ அன்னையில இருந்து 100 தேங்காய் கம்மியாயிடுது. எவன நைட்டோ நைட்டா வித்துருதாரு. என்ன செய்ய? ஆமா, சம்பளம் கொடுக்கணும்னா விக்கத்தான். சம்பளம் ஒழுங்கான சம்பளத்தை கொடுக்கணும்ல. அதான் கேட்டேன். சுடலையுடைய காவலில காவல் படு காவலாகவே இருக்கிறது. பாறையுடைய சுடலையுடைய காவல்ல சும்மாவா? காவலா இருக்குமா? வலது பக்கம் மீச வல்லையம் போல் துடிக்கிறது, இடது பக்கம் வீச ஈட்டி போல துடிக்கு. ஆனாலும் சுடலை காவல் காவலாக இருக்க ஐயா, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. இருப்பாங்கல்ல திறமசாலி நம்ம தான் திறமசாலி நினைச்சா நம்மளை விட சில பேர்கள் சில வகையில தெளிவா இருப்பாங்க. அது போல இந்த மாயாண்டி காத்திருக்கும் திரவியத்தில ஒரு கல்வன் வருகிறார் ஐயா. காத்திருக்கு திரவியத்தை களவு செய்வதற்கென ஒருவர் வருகிறார். அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? நாட்டிலையும் நல்ல நாடு, காவலர்கள் புகழும் நாடு, சாரமேல பொழியும் நாடு, சரமிளகு விளையும் நாடு, மேல்நாடு தேசத்தில் மேன்மையோடு வாழ்த்துவார். மேல்நாடு தேசத்தில் மேன்மையோடு வாழ்த்துவார். வரிப்புலையன் கொடிப்புலையன் ஏப்புலையன் என்று சொல்லி நல்ல புலையனோ எல்லாத்துக்கும் பெரியவன், எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஏற்றகாலி பெரும் பெரிய அதிகாரி. வரிப்புலையன் கொடிப்புலையன் பேப்புலையன் பிச்சை புலையன், இவன் தான் காளி பெரும் புலையன் ஐயா. மணலே அள்ளி கயிறா திரிப்பா, சுலவு தண்ணி பறக்க செய்வா, பொண்ணூற்று காரவழி அம்மி தண்ணி பறக்க செய்வா, 500 காரவழி. மாந்திரவாதி பெரும் புலையன், பெரிய புலையனா இருக்கான். காளி பெரும் புலையன் ஐயா. அந்த காளி பெரும் புலையனுக்கு மலையாள தேசத்தில பெரும்புலையன் பெரிய மாந்திரவாதி, பெரிய புலையனா இருக்கான. இவனுடைய தம்பி இருக்கிறாரு பிச்சை புலையன். இந்த பிச்சை புலையனுக்கு எல்லா தொழிலும் தெரியும் ஐயா. காளி பெரும்புலையனும் பிச்சை புலையனும் அண்ணனும் தம்பியும். முன்னால பிறந்தவன் அண்ணன், பின்னால பிறந்தவன் தம்பி. ஆமா, காளி புலையன் இடத்துல அவனும் மாந்திரவாதி இவனும் மாந்திரவாதி. அதான கேட்டேன். ரெண்டு மாந்திரவாதியா இருந்தாலும் அத தெய்வத்தை பிடிச்சு வைக்கிறது காளி பெரும்புலன்ட்டு 7 தெய்வம் தான் இருந்து பேசுது. 7 தெய்வத்தை பிடிச்சு வச்சிருக்காரு. இந்த பிச்சை புலையன் 21 தெய்வத்தை பிடிச்சு வச்சிருக்காரு. அவனோட தொழில் நிறைய இருக்கு, ஆனா தொழில் ராசி இல்ல. நம்மகிட்ட ஒரு மந்திரவாதி இருக்காரு, ஆய்குடி லட்சுமண மந்திரவாதி. ஆனா அவன்கிட்ட ஒரு மந்திரம் தெரிஞ்சியா வேலை செய்ய மாட்டான். 7 தேவதை இருக்கக்கூடிய